முத நாள் மாவு அரைச்சா அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இட்லியா தான் இருக்கும். சோ அன்டவுட்டட்லி இன்னைக்கு நம்ம வீட்லயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான். நேத்து தான் மாவு அரைச்சிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு ரைஸ் இல்லாம சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். சப்பாத்தி இட்லி ரெண்டுத்துக்குமே தனித்தனியா சைடிஸ் இல்லாம ஒரே சைடிஸ் மஷ்ரூம் அண்ட் எக் சேர்த்து சிக்கன் குழம்பு மாதிரி வச்சிருந்தேன். எக்க குழம்புலயே உடைச்சு ஊத்தாம ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துட்டேன். இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லாம ரைஸ் கூடயுமே இந்த குழம்பு நல்லா இருக்கும். நேத்து ரிலையன்ஸ் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்க பிரைஸ் கம்மியா தெரிஞ்ச பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். புது வீட்டுக்காக நல்லா லாங்கா இருக்கக்கூடிய கிராஸ் ப்ரூம் ஒன்னு வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் 180 rupees. அடுத்ததா ஆஃபர்ல நல்லா சாஃப்டா இருக்கக்கூடிய 2 டோர் மேட்டுமே 99 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஜூஸ் ட்ரைனர் 149க்கும் கொஞ்சமா தேங்காய் துருவிக்கிறதுக்காக இந்த கோகனட் ஸ்கிராப்பரை 79 rupeesக்கும், இந்த சின்ன சைஸ் பவுல ஈச் ஒன் 39 rupeesக்கும், அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய பவுல ஈச் ஒன் 49 rupeesக்கும் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு, திக்கா இருக்கு. ஃபைனலா 400 rupeesக்கு இந்த திக்கா இருக்கக்கூடிய பக்கெட் ஒன்னு வாங்கியிருந்தேன். கடையில நின்னுட்டு ஆன்லைன்ல ஒரு சில பொருளுக்கெல்லாம் பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதுல கம்மியா இருக்கிறதெல்லாம் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம்.